Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரையில் மாவீரர் சத்ரபதி சிவாஜியின் மகத்தான தோற்றமும் சுய ராஜ்யத்தின் விதயம் என்ற நூல் வெளியீட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நூலினை தொகுப்பாசிரியர்கள் என் பாலாஜி, என் சீனிவாசன் ஆகியோர் தொகுத்து வழங்கினர். இதில் தஞ்சாவூர் அரசு குடும்பத்தின் தலைவர் ஸ்ரீமந்த் பாபாஜி ராஜா போன்ஸ்லே பங்கேற்று நூலினை வெளியிட்டார். தொடர்ந்து அதன் முதல் பிரதியினை கவியரசு கண்ணதாசன் நற்பணி மன்றத்தின் தலைவர் மனித தேனி சொக்கலிங்கம் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து விழாவில் பேசிய ஸ்ரீமந்த் பாபாஜி ராஜா போன்ஸ்லே சிறப்புமிக்க இந்த நூலினை இளைஞர்கள் படித்து தேசப்பற்றை வளர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மாவீரர் சத்ரபதி சிவாஜியின் வரலாற்றை இந்த சமூகம் படித்து ஒரு பக்குவப்பட வேண்டும், நெறிபட வேண்டும், முறைப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தை முதற்கனாக வைத்துக்கொண்டு இருவர், மரியாதைக்குரிய ஐயா ஸ்ரீனிவாசன் அவர்கள், மரியாதைக்குரிய ஐயா திரு பாலாஜி அவர்கள் ஒரு அற்புதமான நூலை படைத்து இந்த சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கின்றார்கள். இந்த புத்தகத்தை படித்து பயன்பெறும் சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக மாறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நல்ல முயற்சிக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பின்னர் பேசிய மனித தேனி சொக்கலிங்கம் இந்த நூல் தேசப்பற்று மற்றும் சுய மரியாதையின் வடிவத்தை எடுத்துக் கூறுவதாக தெரிவித்தார். தலைமுறைக்காக இந்த நூல் படைக்கப்பட்டிருக்கிறது. இதை மாநகர் மதுரையிலே வந்து அவருடைய வாரிசாக இருக்கிற பாபாஜி ராஜா போன்ஸ்லே அவர்கள் இங்கே வெளியிட்டது மதுரை மாநகருக்கு கிடைத்திருக்கிற இளைஞர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிறப்பாக நான் பார்க்கிறேன். இதிலே தேசபக்தி எடுத்து சொல்லப்படுகிறது. சுயராஜ்யம் என்பது சுயமரியாதையினுடைய முழு வடிவம். சுயமரியாதை என்பது சுயராஜ்யத்தினுடைய வடிவம். இந்த இரண்டையும் இணைத்து இன்றைக்கு இவர் வந்து ஏதோ மராட்டிய மன்னர், இல்லை இந்தியர்களின் தலைவர், இல்லை இதை தாண்டி உலக மக்களுடைய ஒரு மகத்தான தலைவர் என்பதை இந்த விதை இன்றைக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. இதை வாசித்து பயன்பெறுங்கள். தொடர்ந்து பேசிய தொகுப்பாசிரியர் பாலாஜி, கருவிலேயே ஒரு வீரன் உருவாகிறான் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் இப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். கண்டிப்பா ஒரு வியூகம் அமைச்சுதான் சார் எந்த விஷயமும் செய்ய முடியும். இந்த புத்தகத்தை படிச்சா சிவாஜி மகாராஜ் எப்படி வந்து வியூகம் அமைச்சு ஒவ்வொரு வேலையும், எந்த வேலையும் பிளானிங். நான் இன்ஜினியர், முதல்ல ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா பிளான் பண்ணணுன்றது தான் வியூகம். வியூகம் அமைச்சு செஞ்சா எந்த வேலையும் சக்சஸ்ஃபுல்லாக வரும்ன்றத இந்த புஸ்தகத்து மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அன்னை வளர்ப்பினிலே ஒரு மாணவன், ஒரு வீரன் உருவாகிறான்றதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கருவிலேயே ஒரு வீரன் உருவாகிறான்றதை தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை ஒவ்வொரு நிமிடமும் படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.